ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க, அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணினோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு நேரம். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், நிறைய சாட்சிகளை கேட்டோம். உண்மையாகவே உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாய் உங்களை நிறுத்த போகிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே ஒரு வசனம் மூலமாக பேசினார் இல்லையா? அதை வைத்து நம்ம இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். இது ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒரு அறிக்கையாய் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் அவரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் அவருக்கு இறங்கினார், அற்புதங்களை செய்தார். அதனால சொல்லுகிறார், யாவையும் எனக்காக செய்து முடிப்பார் என்று ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். நாமும் கூட விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக, ஒவ்வொருவரும் சொல்லணும் தனிப்பட்ட விதத்துல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஃபினிஷ் பண்ணுவார் என்று அர்த்தம். ஆமேன். அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நம்மளோடு கூட கர்த்தர் பேசினார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தமக்கு முன்பாக பயப்படுகிறவர்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்காக ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்து முடிப்பார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், யாவையும் செய்து முடிப்பார் என்று பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே, உமக்கு காத்துக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வாசித்த தியானித்த வசனங்களின் படியே இதுல அருமையான ஒரு வார்த்தை, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தர் கிரியை செய்யும்படி அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை இதுவரைக்கும் காணல, இதுவரைக்கும் கேட்கல, இதுவரைக்கும் இருதயத்துல கூட உணரல, ஆனா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நிறைய காரியங்களை காணாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை காணாமல் இருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்ட காரியங்களை அவர் செய்து முடிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் அந்த பெரிதான காரியங்களை காணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு என்று நிறைய காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல
ஆண்டவர் நமக்கு ஒரு பாடல் கொடுத்தார் இல்லையா, எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். ஆமேன். தடைகள் வரலாம், முடியாதவைகளாய் இருக்கலாம், சத்துரு எதிர்த்து வரலாம், ஆனால் எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். இன்னைக்கு நீங்க தைரியமா இருக்கணும். கர்த்தர் எனக்கென்று குறித்ததை அவர் செய்து முடிப்பார். எனக்கென்று யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, நிறைய காரியங்கள். யாவையும் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள்ல நமக்கு தேவையான யாவையும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் பரத்துக்குரிய காரியங்களையும், அது மாத்திரமல்ல நமக்காக ஒரு நல்ல ஸ்தலத்தையுமே பரலோகத்துல போய் நம்ம வாசம் பண்ணுவதற்காக நிரந்தரமான ஒரு வாசஸ்தலத்தை கூட அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர்ல நம்ம அன்பு கூறணும், அவருக்கு பயப்படணும், அவரை நம்பணும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வேதத்திலே ஆண்டவர் நிறைய பேருக்காக நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படி 2 பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலே நமக்கு தெரியும், யோசேப்பை குறித்து ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை யோசேப்புக்கு சிறு வயதா இருக்கும் பொழுதே, 17 வயதா இருக்கும் பொழுதே தரிசனம் மூலமாக, சொப்பனம் மூலமாக தெரியப்படுத்தினார். அதுதான் நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 37:5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இன்னொரு வசனம், 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சொப்பனம் கண்டு கர்த்தருடைய திட்டத்தை யோசேப்பு அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டு இது கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதே வேளையில அவன் வெளியே சொன்னான். அந்த நாளிலிருந்து பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தது பிரச்சனை, போராட்டம், தடைகள். ஆமேன். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு சில திட்டங்களை வெளிப்படுத்தி இருந்தாரே, ஆனால் நிறைய நேரங்கள்ல நம்ம அதை வெளியே சொல்லக்கூடாது. ஆமேன். மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆண்டவர் செய்து முடித்த பிறகுதான் நம்ம சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமேன். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 136ஆம் சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் காத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நம்ம யாருக்குமே அறிவிக்க கூடாது என்பதை இந்த யோசேப்புடைய சரித்திரத்தில் இருந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 37:5ஆம் வசனத்திலிருந்து அவனுக்கு நல்ல நல்ல சொப்பனங்கள், தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் 24ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது குழியில் போடப்படுகிறான், அப்புறம் மீதியான இடத்துல விற்று போடப்படுகிறான். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், போத்திபார் வீட்டுக்கு, எகிப்துக்கு அடிமையாக விற்று போடப்படுகிறான். அங்க பார்த்தா அவனுக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்து கடைசியில சிறைச்சாலையில போடப்படுகிறான். 37ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரத்துக்குள்ள அந்த 3 சாப்டர்ல பார்த்தா எந்த அளவுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு அவனுக்கு கீழான நிலைமை, கீழே போடுகிற ஒரு நிலைமை, மோசமான சூழ்நிலையை அனுமதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் யோசேப்பு கர்த்தருக்காக காத்திருந்தார். ஆமென்,
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், பரிசுத்தமாயிருந்தார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு சூழ்நிலை மோசமாய் இருந்தாலும், சூழ்நிலை முடியாத சூழ்நிலையாய் இருந்தாலும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதோடைய விளைவுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பது போல யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு செய்து கொண்டிருக்கிறார்? எனக்கு அவ்வளோ பெரிய உயர்வை கொடுப்பேன்னு சொன்னாரே, சகோதரர்கள் எல்லாம் வணங்கி நிற்பார்கள்னு சொன்னாரே, இன்னைக்கு சகோதரர்கள் எல்லாம் பக்கத்திலே இல்லையே, எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரி, இங்க வந்த இடத்துலயாவது கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினாலும் பல போராட்டங்கள் ஏன் வருகிறது? கர்த்தர் அமைதியா இருக்கிறாரோ என்று வேதனையோடு கூட காணப்படலாம். கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாராங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சா இல்லையா தெரியல. ஆனா யோசேப்பு, உண்மையா நான் சொல்றேன், அவர் காத்திருந்தார், கர்த்தருக்காக காத்திருந்தார். சூழ்நிலையை பார்க்கல, சிறைச்சாலையை பார்க்கல, குழிய பார்க்கல, அடிமைத்தன வீட்டை பார்க்கல, எகிப்தை பார்க்கல. அவர் கர்த்தருக்காக காத்திருந்தபடியினால கர்த்தர் யோசேப்புக்காக கிரியை செய்தார். ஆமென். ஒரு மனிதனுக்காக, ஒரு தனி மனிதனுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்பதை இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்காக கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார் பாருங்க. அது வரைக்கும் ஒருவேளை அமைதியா இருப்பது போல தெரிந்தாலும் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த பார்வோனுடைய, எகிப்தில் இருக்கிற ராஜாவாகிய பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற பானபாத்திரக்காரன், சுயம்பாய்களின் தலைவர்களுக்கு, ஒரு தலைவனுக்கு ஒரு சொப்பனங்களை காண பண்ணி, அந்த சொப்பனத்தை இந்த ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்பிடத்துல சொல்லவும், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் செய்ய சொல்லவும் யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த சொப்பனத்தின் படியே நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் அவனை நினையாமல் விட்டு விட்டான் என்று பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். நாளைக்கு அவருக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், நான் சொப்பனத்துக்கு படியே உயர்த்தப்பட்டுருவான், உயர்த்தப்பட்ட உடனே என்னை தேடி வருவான், ராஜா கிடத்துல சிபாரிசு பண்ணுவான் என்றெல்லாம் நினைத்திருந்த யோசேப்புக்கு ஏமாற்றம் தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி தான் செய்து முடிப்பாரே தவிர நம்முடைய விருப்பப்படி அவர் செய்து முடிக்க மாட்டார். யோசேப்புக்கு விருப்பம் என்ன? ராஜாவிடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஜெயிலிருந்து என்னை விடுவிக்கணும். ஆனா கர்த்தர் யோசேப்பு மேல வைத்திருந்த திட்டம் என்னன்னா, பார்வோனுக்கே தேவனாக, அதிகாரியாக, எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைத்திருந்ததுனாலதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதுவும் தாமதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய கிருபையினால பார்வோனுக்கே ஒரு சொப்பனத்தை வரப்பண்ணி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படி பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்தி சிறைச்சாலைக்குள்ள வந்து யோசேப்பை கூட்டிட்டு போய் அவனுடைய தலையை உயர்த்தி யோசேப்பு அந்த சொப்பனத்தை சொல்லவும், எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய சகோதரர்கள், பெற்றோர் எல்லாரும் வந்து இவரிடத்துல வந்து அவர் கொடுக்கிற சாப்பாடுக்காக வணங்கி நிற்கும்படி, அந்த தரிசனம் நிறைவேறும்படி கர்த்தர் செய்தார். அப்ப நினைச்சிருப்பாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ப்ராசஸ் ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாதை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாதை ரொம்ப கஷ்டம், ஆனால் அதனுடைய முடிவு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த திட்டத்துக்கும், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நான் நம்புகிறேங்கிற நம்பிக்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒருவேளை வித்தியாசமா இருக்குதா? ரொம்ப மோசமான நிலைமையா இருக்குதா? ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திட்டம் இவ்வளோ பெருசு, ஆனா நம்ம இருக்கிறது ஒருவேளை தரையில இருக்கிற மாதிரி, தரையை விட கீழே குழியில இருக்கிறது மாதிரி ஒருவேளை இருக்குதா?
உங்க சூழ்நிலை ஒருவேளை காணப்படுகிறதா, நீங்க கவலைப்படாதீங்க. ஒண்ணு சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீங்க இன்னைக்கு ஒரு 10, 15, 20 முறையாவது நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்ல 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 உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருகும். அது மாத்திரமல்ல, ஒரு தைரியம் வரும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செயல்களை, கிரியைகளை, கரத்தின் கிரியைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலை ஒருவேளை குடும்பத்தினரால பகைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா நீங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் இல்லையா? நிறைய பேர் ஃபோன் பண்ணும்பொழுது உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 65 ஜபக்குறிப்பு ஒரு ஃபோன்ல வந்திருக்கிறது. அந்த 65 ஜபக்குறிப்பும் ரொம்ப வேதனையான ஒரு ஜபக்குறிப்புகள். எவ்வளோ கஷ்டம்! சாதாரண குறிப்புகளை விட இந்த 65 ரொம்ப கஷ்டமான ஒரு ஜெப குறிப்புகள். அதெல்லாம் வாசிக்க வாசிக்க ரொம்ப வேதனை. இன்னொரு பக்கம் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுடைய நிலைமையை பார்த்தாலே ரொம்ப வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே இவர்களுக்குன்னு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு தைரியம், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க தாங்க முடியாத பாரத்தின் வழியாக போய்கொண்டிருக்கலாம். குழியில இருக்கிறது போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக செயல்படுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இருங்க. ஆமென். இந்த உலகத்துல அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அவர் மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. உங்களால எல்லாம் முடியும் ஏசப்பா. நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க ஏசப்பா. உங்களை நம்புறேன் ஏசப்பா, உங்களுக்காக காத்திருக்கிறப்பா நீங்க சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை நீங்கள் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்துல அவர் கிரியை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்த வசனத்தை பாருங்க. எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்த பொழுது மொர்தெகாய் அவனை வணங்கல அப்படின்னு சொன்ன உடனே 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இங்க பார்க்கிறோம், இதுல மொர்தெகாய் மேல மட்டும் கை போடணும். அவனுடைய நோக்கம் மொர்தெகாயை அழிக்கணும், அவ்வளவுதான். அவன் என்னை நமஸ்கரிக்கல, அதனால மொர்தெகாயை அழிக்கணுங்கிறது தான் இந்த ஆமானுடைய நோக்கம். ஆனா அது நமக்கு தேவையில்லை. அவனோடு கூட சேர்ந்து அத்தனை யூதர்களையும் அழித்து விட வேண்டும் என்று ராஜாவிடத்துல அவன் போய் பேசுகிறான். 9ஆம் வசனத்துல பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால அந்த சட்டத்தையே போட்டு யூதர்களை அழிக்கும்படி அவன் ஒரு உத்தரவே போட்டு விடுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த மொர்தெகாய் மேல ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஏனென்றால் மொர்தெகாய் ஒரு யூதன். யூதன் என்றாலே கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறவன். அது மாத்திரமல்ல, யூத குலத்துல தான் ஆண்டவர் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் யூதர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார்.
இந்த மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்த உயர்த்த திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இந்த அற்ப ஆமான் அவனுக்கு கோபம் வந்து எப்படியாவது அவனை கொலை செய்யணும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ சட்டம் போடப்பட்டாச்சு. ஒரு மாதத்துக்குள்ள ஆதார் மாதத்துல எல்லாரையும் அழிக்கணும். அப்ப அழிக்கும் போது மொர்தெகாயும் அழிக்கணும் என்று அவனுக்குள்ளே ஒரு எண்ணம். ஆனாலும் அவனால தாங்க முடியல. ஒரு மாசம் காத்திருக்க அவனால பொறுக்க முடியாமல் அவன் சொல்லுகிற காரியம், திரும்பவும் குடும்பத்தோடு ஆலோசனை பண்ணி எப்படியாவது இந்த மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை உருவாக்கி அந்த தூக்கு மரத்துல அவனை போடும்படி ராஜாவிடத்துல உத்தரவு கேட்கணும் என்று சொல்லி அவன் ராஜாவுடைய வீட்டு முற்றத்துல வந்து நிற்கிறான். அரண்மனை முற்றத்துல வந்து நிற்கிறான். எதற்காக? மொர்தெகாயை அழிக்கும்படி, தூக்கில் போடும்படி. ஆனா இந்த மொர்தெகாயை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 10ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஆமென். முதல்ல நம்ம பார்த்தோம் யோசேப்பை குறித்து. யோசேப்போ தேசத்துல பாத்தீங்கன்னா 2வது பொசிஷன். இங்க பார்த்தா மொர்தெகாயும் கர்த்தர் உயர்த்தும் போது எப்படி உயர்த்தினார்? அகாஸ்வேர் ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன், செகண்ட் பொசிஷன்ல உயர்த்தணுங்கிறதா கர்த்தருடைய திட்டம். ஏனென்றால் இந்த யூதன், இந்த மொர்தெகாய் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்காக காத்திருக்கிறவன். தன் ஜனங்கள் அழிக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்ட பொழுது தன்னுடைய உயிருக்காக ஜெபிக்கல. 4ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்படி அவனும் ஜெபிக்கிறான். எஸ்தரையும் ஜெபிக்க சொல்லுகிறான். யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன், கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு தேவ மனிதன் தான் இந்த மொர்தெகாய். ஆனால் இந்த மொர்தெகாயை குறித்து ஆண்டவருடைய திட்டம் செகண்ட் பொசிஷன். ஆனால் அதற்கு விரோதமாக ஆமான் கிரியை செய்ததை பார்க்கிறோம். எப்படி யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள், போத்திபாருடைய மனைவி எல்லாரும் கிரியை செய்தார்களோ அதே மாதிரி தான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாகவும் ஆமான் கிரியை செய்தான். கடைசியா ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இன்னைக்கு இரவு அல்லது காலையில தூக்கி போட்டு விட வேண்டும் என்று தூக்கு மரத்தையும் செஞ்சுட்டு ராஜாவுடைய அரண்மனையில வாசல்ல வந்து நிற்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு நல்லா நிறைய முறை இந்த வசனத்தை படிச்சு நிறைய பேருக்கு எஸ்தர் இதெல்லாம் நல்லா திறந்த உடனே வர்ற மாதிரி இருக்கும். எஸ்தரும் சங்கீதமும் நீதிமொழிகளும் மற்ற காரியங்கள் தான் நமக்கு தெரியாது. அதனால இது உங்களுக்கு படிச்சது தான். ஆனா படிச்சதுலேருந்து ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் எப்படி நமக்காக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக இப்படி கிரியை செய்வாரே, ஆனால் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரா? உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாசல்ல முற்றத்துல வந்து நிற்கும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அந்த ராத்திரியில ஆண்டவர் கிரியை செய்தார். நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரையை கெடுத்து அந்த நடபடி புத்தகத்தை வாசிக்க வர சொல்லி அதை வாசித்து அதுல கரெக்டா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ பெரிய புக் இல்லையா, அது அப்படி அவ்வளோ தடியா இருக்கும். அவ்வளோ பெரிய புக்கு அப்படி ஓப்பன் பண்ண உடனே எப்படி ஆண்டவர் பாருங்க, கரெக்டா நமக்கு ஓப்பன் பண்ண உடனே சங்கீதம் வருமோ அதே மாதிரி அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனே மொர்தெகாய் செய்த காரியத்தை வர வைத்து, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம், கர்த்தர் செய்கிற கிரியை. வர வைத்து அவனுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, சன்மானம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வர வைத்து கொடுக்கலன்னு உடனே இன்னைக்கு அவன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ராஜா அந்த மொர்தெகாயை கனம் பண்ணணுங்கிற திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஒரு சன்மானம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், ஒரு 1000 பொற்காசு கொடுத்து அனுப்புங்க மொர்தெகாய்க்கு சொல்லியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அந்த ராஜாக்களுடைய வழக்கமே அதுதானே. ஆனா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த மொர்தெகாயை கனம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பார்த்து, ராஜா நினைக்கிற நேரத்துல பார்த்து ஆமான் உள்ள வருவோம், ஆமானிடத்துல ஆமான் வாயாலேயே அந்த மொர்தெகாயை எப்படி கனம் பண்ணணும் என்பதை அந்த எல்லா திட்டங்களையும்
வாயிலேயே ஆண்டவர் வாங்கி விடுகிறார் இல்லையா? மொர்தெகாய் நினைச்சிட்டான், என்ன தவிர வேற யாரை கனம் பண்ணுவார் ராஜா? அப்போ அந்த மாதிரி சொல்லி அவ்வளோ ஹை பொசிஷன், அவ்வளோ ஹை ஹானரை அவனே தனக்குன்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்லி மொர்தெகாய்க்கு அதை செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே மொர்தெகாயை அழிக்க நினச்ச ஆமான் கையினாலேயே மொர்தெகாயை கனம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக சத்துரு பல விதங்கள்ல எழும்பி வரலாம். குடும்பத்தினரோ, சத்துருக்களோ, வேலை பார்க்குறவங்களோ, எதிரிகளோ உங்களுக்கு விரோதமாக பல சூழ்ச்சிகளை கொண்டு வரலாம். ஆமென். நமக்கு தெரியும், தானியேலுக்கு விரோதமாக சிங்க கபில போடணும்னு சூழ்ச்சி வந்தது. ஆனா அந்த சிங்க கபில போடப்பட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் மொர்தெகாய்க்கு எல்லாமே பிளான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அழிப்பதற்கு. ஆனா அந்த ஆமான் கையினாலேயே மொர்தெகாயை உயர வைத்தது மாத்திரமல்ல, அதே தூக்கு மரத்திலேயே இந்த மொர்தெகாயை ஆமானை தூக்கி போடும்படி ராஜா கட்டளையிட்டது நமக்கு தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் நம்மை பார்க்காதவர் கிடையாது. நமக்காக எதுவும் செய்ய மாட்டார். அவங்களுக்கு செய்வார், இவங்களுக்கு செய்வார், அப்படி நீங்க சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறவைகளை இதுவரைக்கும் கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெஸ்டா கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்கல, ஆனா இனி அனுபவிக்க போறீங்க. இதுவரைக்கும் நான் பார்க்கல, ஆனா இனிமே பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நான் கேட்கல, ஆனா கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய் கேட்டிருப்பாரா? செகண்ட் பொசிஷன்ல வாப்பான்னு கேட்டிருப்பாரா? அந்த எண்ணம் வந்திருக்குமா? அல்லது அந்த குதிரை மேல ஏற்றி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும்னு அப்படி தண்டா போட்டுட்டு கொண்டு போனாங்களே, அப்போ நினைச்சு பார்த்திருப்பாரா இப்படி நடக்கும்னு? இல்லையே. அவர் இருதயத்துல கூட தோன்றலையே. அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, அவர் காதுகள்ல கேட்கவும் இல்லை, உணரவும் இல்லை. ஆனா கர்த்தர் செஞ்சாரே, கர்த்தர் செஞ்சாரே. ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அவங்களுக்கு செய்வாங்க, இவங்களுக்கு செய்வாங்க, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இவங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வேதனையோடு கூட இன்னைக்கு இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற உனக்கு கண்டிப்பா அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டபடினால அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அதாவது அவர் செய்ய நினைத்தது, அவருடைய நினைவுகளை உங்களால் அறிய முடியுமா? நம்மால் அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆனா அவர் உங்களை குறித்து, என்னை குறித்து நிறைய நினைவுகள் வைத்திருக்கிறார். அதுதான் எரேமியா 29:11 உங்களை நீங்க எதிர்பார்த்திருக்க நினைவுகள். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நினைவுகள் மேலானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அது மாத்திரமல்ல, உங்கள் நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் மேலானவைகள். உங்கள் எண்ணங்களை விட கர்த்தருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவர் உங்களுக்காக மகிமையான மேன்மையான திட்டங்களை, நினைவுகளை வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு எனக்காக கர்த்தர் ஏதாவது செய்வாரா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? 5:30 மணியிலிருந்து கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அதிசயம் டிவி மூலமாக மற்றும் நிறைய டிவி மூலமாக, இன்னும் யூடியூப் மூலமாக, போன் முன்னாடி, கம்ப்யூட்டர் முன்னாடி, எல்லா டிவி முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, கர்த்தர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்பமான ஒரு யூதனாகிய அந்த மொர்தெகாய்க்கு செஞ்சாரே, வாசல்ல இருந்த மொர்தெகாய்க்கு செஞ்சாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
குழியில தூக்கி போடப்பட்ட, சிறைச்சாலையில போடப்பட்ட யோசேப்புக்காக கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். உங்க வாழ்க்கையில என்ன கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறாரோ எல்லா திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க போகிறார். அவர் நினைவுல வைத்திருக்கிற நினைவுகளை வேற யாரும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக காத்திருங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நீங்க பொறுமையா காத்திருங்க. ஆண்டவரே, நீங்க என்னை உயர்த்துகிற வரைக்கும் உம்முடைய கரத்துல நான் அடங்கியிருப்ப ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏற்ற காலத்துல, குறித்த நேரத்துல அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது வரைக்கும் எப்படி யோசேப்பு அமர்ந்திருந்தார், எப்படி காத்திருந்தார், எப்படி மொர்தெகாய் ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய ஆண்டவருடைய அந்த ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து ஜெபித்து கொண்டிருந்தாரோ, அதே போல நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்வார். எல்லாம் ஜெபிக்கலாமா? இதுவரைக்கும் எவ்வளோ போராட்டங்கள், ஓகே இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா, எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்றுகிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுக்கு பார்வைக்கு அது கூடாத காரியமா இருக்குதப்பா, சத்துருக்கள் எதிர்த்து வர்றாங்க, எப்படி நான் வெற்றி கொள்ள முடியும்னு நான் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியுமா ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனையை இப்ப ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, நொறுக்குதலோடு அப்பா ஆண்டவரை கடன் பிரச்சனையோடு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிங்க ராஜா. ஒரு யோசேப்பை உயர்த்த உங்களால முடியுமானால், ஒரு மொர்தெகாயை உயர்த்த உம்மால முடியுமானால், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த முடியுமே. இன்னைக்கு அப்பா நிறைய பேர் அப்பா ஃபீஸ் கட்ட பணம் இல்ல, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்கூலுக்கு கூட அனுப்பலன்னு சொல்லி போன் கால்ஸ் வருதப்பா. எவ்வளோ மக்கள் ஆண்டவரே வாடகை கட்ட முடியலன்னு இருக்காங்களே, கடன் பிரச்சனை தலையை வேதனைப்படுத்துகிறதேன்னு சொல்றாங்களே, அவர்களுக்காக அற்புதம் செய்யுங்க, அவர்களுக்காக யாவையும் செய்து முடிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தினதை இதுவரைக்கும் காணல, ஆனா நீ செய்து முடிப்பீர் அல்லவா. என்னுடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்யுங்க. குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுங்க, தேவைகளை சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, தடைகளை உடைத்து போடுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்யுங்க அப்பா, செய்யுங்க அப்பா. யாவையும் செய்து முடிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும், நல்ல பலனை தாரும், தொடர்ந்து நடத்தும் அப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராங்க, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடியால் கரங்களை தட்டி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் மன்னே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் மன்னே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. ஆகும். ஆமென். எல்லாமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தராலே எல்லாம் ஆகும். கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நீங்க சொல்ல 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 கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப பாடுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவங்கர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை மட்டும் நம்புங்க. அவருக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. அடிக்கடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு சந்திக்கிற ஊழிய குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.